அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேற்று பதிவு போட முடியல. கிளைமேட்டிக்கும் அதே மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால கண்டினியூஸாக காஃப் இருந்தனால பண்ண முடியல. ஸோ ஷார்ட்ஸில் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் ஷார்ட்ஸில் போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 24/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் 7:30 வரைக்கும் திருதியை திதி இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. இன்றைக்கி மாலை இரவு மறுநாள் காலையில் 4:40க்கு பிறகு பஞ்சமி திதி வருது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 6:14 வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் மாலை 6:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்குது. விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது. சுப முகூர்த்த நாளாக இருக்குது. இன்றைக்கி சுப காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 10:30லேருந்து 12 மணி வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 5:52க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இப்போ சதய நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூ முடிக்க, கருவுரை, பெயர் சூட்டுறதுக்கு, வேண்டுதலுக்காக சாப்பாடு வழங்குறது, பூநூல் கல்யாணம், கல்வி துவங்கிறதுக்கு, குதிரை வாங்க, சாமி கும்பிட, இடம் அமைக்கிறதுக்கும், அதே மாதிரி நிலம் வாங்கிறது, தொட்டிலில் குழந்தை விடுறதுக்கு, பயணம் மேற்கொள்ள ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி சதுர்த்தி திதியில் இன்றைக்கி தேய்பிறை சதுர்த்திங்கிறனால நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த சதுர்த்தி திதி கிடையாது. அது செஞ்சிங்கன்னா அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நெகட்டிவான காரியங்கள் தான் செய்ய முடியும். கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் மேஷராசியில் எந்த கிரகமும் இல்லை. கண்ணியில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. ராசி பலன் எடுத்துக்கிட்டோம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஜெயம், ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு வழிபாடு, கடக ராசிக்கு பரிசு, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு ஜெயம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு நோய், மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு திறமை, மீன ராசிக்கு சாதனை. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த செயலையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி பசங்களோட பொறுப்பு நல்லாவே தெரியும். தொழிலில் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கூட பிறந்தவங்களால் உதவிகள் கிடைக்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு ஏற்படும். வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் அதனால் மனசுக்குள்ளே திருப்தியும் உற்சாகமும் இருக்கும். உங்களோட பணிகளை மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான நாளாக தான் இருக்குது. உங்களோட 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யூன்யமும் நல்ல ஒரு புரிதலும் இருக்கிறதுனால நாள் முழுக்க சுமூகமாக சந்தோஷமாக போக வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. எதிர்காலத்துக்காக இன்றைக்கி சேமிக்கிறது நல்லது. அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சாதகமான சேமிப்பாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே மேஷராசிக்கு இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு பல சாதகமான பலன்கள் இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும், துணையோடு சேர்ந்து எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும், வேலையில் புதிய மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கும், பணத்தில் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும், ஆரோக்கியத்தில் சந்தோஷமும் திருப்தியும் அடையிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. நாளை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போங்க. வாழ்த்துக்கள்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் மகிழ்ச்சி தர மாதிரி செய்திகள் வரும். உங்களுக்கு இன்றைக்கி துடிப்பும் அனுகூலமும் நிறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சுறுசுறுப்பாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. பயணம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு ஆற்றல் பெறகவும் நல்ல ஒரு நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வீட்டுக்கு உண்டான விலையுண்ட பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பசங்க மூலிமா மகிழ்ச்சி தர செய்திகள் வரும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். திருமண சுபகாரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வேலை விஷயமாக பயணங்களில் வேற்று மொழி நபர்களோட நட்பு கிடைக்கும். அது மூலிமா ஆதாயங்களும் சில உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் தான். நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சாதகமான பலன்கள், முன்னேற்றத்துக்குண்டான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் நல்லாவே தெரியுது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுமூகமாக நடக்கும். சந்தோஷமான உறவுகள், உணர்வுகள் ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. உறவில் நல்லிணக்கமும் புரிதலும் அந்யோன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு நல்ல ஒரு முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. சரியாக முதலீடு செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான சாதகமான பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஆரோக்கியத்துலேயும் சரி, பண விஷயத்துலேயும் சரி, உறவுக்குள்ளேயும் சரி, வேலையிலையும் சரி, பொதுவாகவும் சரி, நாள் வந்து ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது. அனுகூலமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. பொறுமையும் நிதானமும் இருந்துட்டால் போதும், நாள் இனிமையாக போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்குது. பயம் கலந்த உணர்வு, அது உங்களோட எதிர்காலம் குறித்த பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் மேற்கொள்வது மூலிமா அந்த உணர்வை தவிர்க்க முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை பளு, தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. இல்லைனா தவறுகள் செஞ்சுட்டு திருத்த முடியாமல் போகிறது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களை 1க்கு 2 முறை சரி பார்க்குறதும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் காணப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு. 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசி புரிதலை புரிஞ்சிக்கிறது நல்லது. இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது சாதகமான பலனாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அமைதி தேவைப்படுது குடும்பத்துக்குள்ளே. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. இல்லைனா பண விரயமோ இழப்போ ஆக வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தோல் வலியால் அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுத்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் கலந்த நாளாக தான் இருக்குது. பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தோடு நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும், வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மந்தமும் மனக்குழப்பும் ஏற்கனவே இருக்குது. எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது. தப்பு பண்ணிவிட்டு பின்னாடி வருந்தாமல் இருக்கிறதுக்கு அமைதியாக போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. அதனால் மனசை தளர விடாதீங்க. உங்களோட வேலையை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாள் சாதாரணமாக போகும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத கோவப்படுறீங்க. ஆத்திரப்படுறது கோவத்தை உறவுக்குள்ளே பிரச்சனையே இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு முடியாமல் போகுது. அதே மாதிரி அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் இன்றைக்கி இருக்க வேண்டியது அவசியம். வாயும் கையும் கட்டுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத இடத்துல பணத்தை வெளியே எடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கால் வலியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சளி இல்லைன்னா இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு மருத்துவம் பார்க்குறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு குழப்பம் நிறைஞ்ச நாள் தான். எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவை. குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம், பணத்தில் ஜாக்கிரதை, உறவுக்குள்ள அமைதி. ஸோ பொறுமையாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் சந்தோஷம் தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக செலவுகள்னு சொல்லலாம். பசங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான். நம்பிக்கை உணர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அனுசரியான போக்கு உங்கள்கிட்ட நல்லாவே வெளிப்படும். அதன் மூலயமா சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களோட திறமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது உங்களுக்கு உண்டான வெற்றியை வழிவகுக்கிற மாதிரி அமையும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் நட்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உறவில் நல்லிணக்கத்தை வளர்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. 2 பேரும் மாலையில் ஒன்றா வெளியில் போனீங்கன்னா சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் இருக்குது. ஆக்கப்பூர்வமான செலவுங்கிறனால தைரியமாக செய்வீங்க. கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும். சேமிக்கலைன்னா கூட பரவாயில்ல. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கும் இன்றைக்கி ஒரு சுமாரான ஒரு நாள் தான். பெருசாக ஒரு ஆகா ஓகோன்னு இல்லைனாலும் நல்லபடியாக ஒரு நாளாக போகும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்தியான வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை உங்கள் கையில் நீங்கள் திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. வெளியூரில் இருந்து வர வேண்டிய தொகை சேரும். இன்றைக்கி வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் கிட்டே காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வோடு ஜாலியாக இருப்பீங்க. உங்கள் கிட்டே உற்சாகமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்றதுக்கு இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும். சாதகமான நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முன்னேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு சாதகமாக இந்த நாள் அமைய வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு பார்த்திங்கன்னா துணைக்கூடியும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஆரோக்கியமான உறவையும் அந்நுண்ணியத்தையும் புரிதலையும் ஏற்படுத்திக்கிட்டு நாளில் 2 பேரும் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தேவை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதிய முதலீடு செஞ்சிங்கன்னா வாய்ப்புகள் சேமிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி சேமிக்கிறது அதிகமாக இருந்ததுன்னா அது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. பார்த்து கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது. எதையோ எழுந்தது போல் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் தாட்டு உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் காரியங்களில் நம்பிக்கையை வச்சு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் கிடைக்கும். கூட்டாளிகளோட ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். சுப காரியங்கள் ஒரு சிலருக்கு கை கூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணி இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சி சரியாக இல்லை. முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச நேரத்துக்கு உங்களோட சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்க முடியாது. கொஞ்சம் கடின உழைப்பு அதிக அளவில் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சாதகமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி பேசும்போது பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்படும். விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ இல்லைனா அவங்க பேசுகிறத கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் சுமாராக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதிக அளவில் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலையை தரும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு மருத்துவரை அணுகிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி செய்கிற காரியங்களில் இடையூறுகள் ஏற்படும். கூட பிறந்தவங்களோட மூலிமா ஒற்றுமை குறையக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது மூலிமா அனுகூலம் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. தியானமோ யோகா செஞ்சிங்கன்னா இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க முடியும். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது அவசியம். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். தவறு ஏற்படாமல் நாளை ஒரு முறைக்கு செய்கிற காரியங்களில் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்குறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. சரியான புரிதல் இல்லாதது அதற்கு காரணம். அது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது இன்றைக்கி நல்லது. மனசு விட்டு பேசுங்க. இல்லைனா வந்து அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இன்றைக்கி நாளை பண விஷயத்துலேயும் சரி, செலவுகள்லேயும் சரி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. விரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உளைச்சல் காரணமாக கால்வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுக்கிறது சிறந்த மருந்தாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் தூங்குனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. சில காரியங்களில் செய்யும் போது இடையூறுகள், தடைகள், அதே மாதிரி அஜாக்கிரதை, அந்த மாதிரி சில விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக நீங்கள் செய்கிற காரியங்களில் 1க்கு 2 முறை சரி பார்த்து செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் உண்டாகும். அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. தொழில் விஷயமாக லாபம் அதிகமாகும். மறைமுக பகை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் கிட்ட நம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி பொருத்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது மூலிமா நல்ல ஒரு சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றம் இன்றைக்கி நல்லாவே வேலையில் தெரியும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லுறவை பராமரிக்கிற நாளாக தான் இருக்குது. 2 பேரும் ரொமான்டிக்காக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கலாம். மாலை நேரத்தில் ஒன்றா ஜாலியாக வெளியில் போயிட்டு வருது இனியும் சந்தோஷத்தை கூட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஊக்கத்தொகை வகையில் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது சாதகமான பலனாக தான் இருக்குது. இன்றைக்கி வர பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான பலனை வகிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. வரவாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வேலையாக இருக்கட்டும், எல்லா இடமும் சாதகமாக இருக்குது. நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வீண் செலவுகள் குடும்பத்தில் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் சுமாரான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். சுப காரியங்களில் காலதாமதம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக மனசை வருத்த வேண்டாம். தொழில் வளர்ச்சிக்காக சின்ன தொகை கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சில சவால்களையும் சில கடினமான சூழ்நிலைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலில் பணிகள் அதிகமாக காணப்படுது. அதை விரைவாக முடிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒழுங்காக திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறது நல்ல பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வேலையை தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொறுமை இழக்காமல் தொணக்கூட அமைதியாக நட்பான அணுகுமுறையில் போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. கையில் அந்த அளவுக்கு பணம் இருக்காது. கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அந்த நிலையை சமாளிக்கலாம். இல்லைனா சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கேஷுவலாக நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் சிறந்த பலன்களை அடையிறதுக்கு உங்களுக்கு கடினமான முயற்சி தேவை. அதே மாதிரி கவலைப்படாமல் நாளை தன்னம்பிக்கையோடு கொண்டு போக வேண்டியது அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அவசியம். பசங்களோட பழக்கத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று லாபம் அமோகமாக இருக்கும். கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் திறமையை அதிகமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து உங்களோட காரியங்களை வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்படுத்துகிற சின்ன சின்ன பிரச்சனை தொணக்கூட உறவில் உரசல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இன்றைக்கி நட்புறவோடு நடந்து கொள்வது அவசியமாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. ஆனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்கள் கிட்ட சோம்பலான அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டு விஷயமோ இல்லைன்னா குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் சாதகமான பலன் தெரியணுன்னா சில காரியங்களை பொறுமையும் நிதானமும் தேவை. கவனமும் அவசியம் தேவை. அதே மாதிரி உறவுக்குள்ள புரிதலும் பணத்தில் கவனமும் தேவைப்படுது.
அடுத்தது கடைசி ராசினா மீன ராசி. இன்றைக்கி பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையான அணுகுமுறை இன்றைக்கி தேவை. அதே மாதிரி சாதகமான பலன்கள் கொஞ்சம் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். போராடி தான் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் விஷயமாக பயணம் போகும்போது அலைச்சலுக்கு அப்புறம் தான் லாபம் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சிலருக்கு பெரியவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது. நிதானமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையான அணுகுமுறையும் கவனமான அணுகுமுறையும் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தர வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்யக்கூடியும் மேலதிகாரிகள்கிட்டவும் சும்மா மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட சிரம காரணமாக அவங்கள மிஞ்சி விடுவீங்கன்றது ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக அடங்கி போகிறது நல்லதாக இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே புரிதல் குறைவாக இருக்குது. வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நட்பான அணுகுமுறை தேவை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுநித்தியும் புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசை விட்டு பேசுங்க. பிரச்சனை எதையும் பெருசாக்காத வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணம் உங்களுக்கு இன்றைக்கி தேவை. கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் காரணமாக கால் வலியும் சாப்பாட்டு விஷயத்துக்கு காரணமாக கிளைமேட்டிக்னால் ஒவ்வாமையும் இருமலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக ஆரோக்கியமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் இந்த மீன ராசிக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க அமைதியாகவும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சும் செயல்பட வேண்டியது அவசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. சாரி, நேற்று போட முடியல. த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால் ரெக்கார்டிங் போடுறதுனால எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ போடலை. கூடிய விரைவில் அதிக அளவில் வியூஸ் வரும்போது நேரடி பலன்கள் போடப்படும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் தான் என்னோடய பதிவுகள் ரெகுலராக வந்துகிட்ருக்கு. விதவிதமான பதிவுகள் வரும். அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே சீம்ஸ் ஆஸ்ட்ரோன்னு தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.